கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் மார்க் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். தம்மை பிரசித்தம் பண்ணாதபடி அவைகளுக்கு கண்டிப்பாய் கட்டளையிட்டார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அசுத்த ஆவிகளுக்கு அப்படி சொன்னார் என்று அதுக்கு முந்தின வசனத்துல நம்ம பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, அசுத்த ஆவிகளும் அவரை கண்டபோது அவர் முன்பாக விழுந்து, நீர் தேவனுடைய குமாரன் என்று சத்தமிட்டன. தேவனுடைய பிள்ளைகளே, அந்த அசுத்த ஆவிகள் உண்மைதான் சொல்லினது, அவர் தேவனுடைய குமாரன் தான். ஆனா இயேசு கிறிஸ்து ஏன் கண்டிப்பாய் கட்டளையிடுகிறார்? தேவனுடைய பிள்ளைகளே, அதுல நீங்க சற்று யோசிச்சு பார்க்கணும். இயேசு கிறிஸ்துவை கண்ட போதுதான் சொல்லிச்சு. ஆனா இது இயேசு கிறிஸ்துவை காணாத பொழுது வெளியில போய் மாற்றி சொல்லக்கூடும். ஏன்னா இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீ பொய்க்கு பிதாவா இருக்கிறாய். தன் சொந்தத்திலிருந்து எடுத்து அவன் பேசுவான். பிசாசானவன் தன் சொந்தத்திலிருந்து எடுத்து பேசுவான். தேவனுடைய பிள்ளைகளே, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று பிசாசு அசுத்த ஆவிகளை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ கர்த்தர் இந்த அசுத்த ஆவிகள்கிட்ட சொல்றது என்னன்னா, நீ என்னை பற்றி பிரசித்தம் பண்ணக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகளே, ஏனென்றால் என்னை பார்க்கும்போது, அதை என்ன என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பிசாசு பார்க்கும்போது தேவனுடைய குமாரன் என்று சொல்லும். ஏன்னா எல்லா இடத்துலையும் இயேசு கிறிஸ்து மாம்சீகத்திலே மனுஷனாய் வந்தார். எல்லா மக்களிடத்திலையும் அவர் அந்த நாட்களில் போக முடியாது. அப்போ இந்த பிசாசானவன் போய் தவறான காரியங்களை சொல்லிவிடக் கூடாது என்பதற்காக கர்த்தர் சொல்லுகிறார், கண்டிப்பாய் கட்டளையிட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நம்ம எல்லாம் பிரசித்தமாக வேண்டும் என்று விரும்புவோம். எல்லாருக்கும் என்ன தெரியணும், நான் பெரிய ஆளாகணும்னு விரும்புவோம். தேவனுடைய பிள்ளைகளை, இயேசுவிட்ட கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம் இப்படியா இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளை, இன்னொன்று, பிசாசு ஓட்டுறத ஒரு பெருசா ஆண்டவர் நினைக்கவே இல்லை. தேவனுடைய பிள்ளைகளை நன்றாய் அறிந்து கொள்ளுங்கள். பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்க தேவகுமாரன் வெளிப்பட்டார். இன்னைக்கு நாம என்ன நினைக்கிறோம், நம்ம செய்யும் போது பிசாசுகள் அலக்களிக்கணும், அப்பதான் நம்ம ஒரு வல்லமை இருக்குன்னு சொல்லி நினைக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை, வல்லமை என்பது வார்த்தையில தான் இருக்கிறது. பிசாசு ஓட்டுற ஊழியத்தை கர்த்தர் பிரதானமா பண்ணவில்லை. பாருங்க, அவரை பிரசித்தம் பண்ணக்கூடாது என்று சொல்லுகிறார். அப்போ அது முக்கியம் இல்லை. ஒவ்வொருவருக்குள்ளும் கர்த்தருடைய வசனம் உள்ளே கிரியை செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் உள்ளே செல்ல வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய பிள்ளைகளே, நன்றை அறிந்து கொள்ளுங்கள். இயேசுவிடத்துல கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், தம்மை பிரசித்தம் பண்ணாதபடி அவைகளுக்கு கண்டிப்பாய் கட்டளையிட்டார். அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, பிசாசு பொய்க்கு பிதாவா இருக்கிறான். அவன் இங்க ஒண்ண சொல்லுவான், அங்க ஒண்ண சொல்லுவான், மாத்தி மாத்தி பேசுவான். அவன் தன் சொந்தத்திலிருந்து எடுத்து பேசுவான். சிலர் அவன்கிட்ட கதை விட்டுட்டு இருப்பாங்க. அதனால தேவனை பார்ப்போம், இயேசு கிறிஸ்துவை பார்ப்போம், இயேசுவோடு வாழ அர்ப்பணிப்போம். ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறப்பா, உம்முடைய வசனமே வெளிச்சம், வார்த்தையே வெளிச்சம். வார்த்தையில நாங்க நிரம்பி இருக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. கேட்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. விழிப்புணர்வு அடைய தேவன் உதவி செஞ்சு ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.